பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் வி. முத்து அவர்கள். ஒரு தமிழ்ச்சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் இவருக்கு தமிழ் மீது இருக்கிற ஆர்வம், தமிழ் மொழியோட நிலைப்பாடு என்ன, தமிழ் மொழியை வளர்க்கணும்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். புதுவை தமிழ்ச்சங்கத்தோட தலைவரா, ஒரு கல்வியாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம். கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதோட தலைவராக செயல்படுறீங்க. நிறைய மாணவர்கள் உங்களோட கல்வி நிறுவனம் மூலமாக இன்றைக்கி வெளிவந்துட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் அடிப்படையில் தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக நீங்கள் தமிழ் மொழியை பயின்று ஒரு ஆசிரியர் பணிக்கான நிலையை வந்தபோது கூட ஆசிரியர் அப்படிங்கிற பணியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுயதொழிலுக்காக நீங்கள் போனாலும் அதுக்கப்புறமா கல்வி நிறுவனம் உருவாக்கணும், நிறைய மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தமிழ்ச்சங்கத்தோட உங்களை நீங்கள் இணைச்சிக்கணும், தமிழ் மொழி வளர்க்கறதுக்கான செயல்களில் உங்களை ஈடுபடுத்தணும்னு இன்னைக்கு நிறைய நிலைகளில் உங்களோட பணியை விரிவுபடுத்தி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எல்லா அனுபவத்தையும் எங்கள் நேயர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல இப்போ சொல்லுங்க, ஒரு கல்வியாளரா, ஒரு தமிழ்ச்சங்கத்தோட தலைவரா, தமிழ் மொழி இது மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு? உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார்? நான் ஆரம்ப காலம் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு தமிழ் மீது ஒரு தீராத பற்று உண்டு. ஆனால் தமிழ் மொழி மீது அளவுக்கு அதிகமான ஆர்வம் எனக்கு உண்டு. ஏன்னா தமிழ் மொழி தான் எனக்கு முக்கியம், தமிழ் தான் முக்கியம் என்று நான் படிக்கும்போது அதை உணர்ந்து படித்தவன். நான் சாதாரண படிக்கும்பொழுது எங்கள் கிராமம் தெல்லார் திண்டிவனம் வந்தவாசி இடையில் இருக்க கிராமத்திலேருந்து நான் 7ஆம் வகுப்பு பிறகு படித்து அதுக்கு சென்னை கல்லூரி பச்சைப்பன் மேல்நிலைப்பள்ளி, பச்சைப்பன் கல்லூரி பள்ளியில் படித்து பச்சைப்பன் கல்லூரியில் சென்னையிலேயே நான் புகுமுகப்பு பயின்றவன். அதுக்கு பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் இளங்கலை பயின்றவன். முதுகலை பயிலும்பொழுது தமிழ் மீது உள்ள ஆர்வம் பற்று காரணமாக நான் முதுகலை எம்ஏ முதுகலை தமிழ் படித்தவன் நான். ஆக அந்த தமிழ் படிக்கும்பொழுது நான் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் அவருடைய மாணவர் நான். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் மேலும் தமிழ் ஆர்வம் பேராசிரியர் கா வல்லைவாரனார், இப்போ திருநாவுக்கரசு, இப்போ ஆறு அழகப்பன் இப்படி நிறையா தமிழகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற பேராசிரியராக நான் கல்வி பயின்ற காரணத்தினால எனக்கு மேலும் அந்த தமிழ் மொழி ஆர்வம் அதிகமாக வளர்ந்தது. ஆனால் அந்த நேரத்தில் படிக்கும்பொழுது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூட நடந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்பொழுது அதை மாணவ பருவத்திலிருந்து நிறைய மாணவர்கள்லாம் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. அப்படி தலைமையேற்று நடத்திய மாணவர்கள் நானும் ஒருவன். ஆகவே இந்திய எதிர்ப்பு குழுடைய தலைவராக கூட நான் பணியாற்றியிருக்கிறேன் பல்கலை படிக்கும்பொழுது. அப்போ அந்த போராட்டம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அப்போ கூட அதுக்கு என்ன பேர்னா அந்த இந்திய திணிப்பு, நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்திய திணிப்பை எதிர்த்தோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மொழியை எதிர்க்கவில்லை, மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தோம். ஆகவே அப்படி இந்திய திணிப்பை எதிர்க்கும்பொழுது சிந்துகின்ற செங்குருதி செந்தமிழ் வாழத்தான் என்றால் இந்த செந்தமிழ் நாடே சிவப்பாகட்டும் என்று நாங்கள் போர்ப்பரணி பாடி அந்த போராட்டத்தில் வெற்றி கொண்டோம். அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நான் கருதி கொண்டிருக்கின்றேன். ஆகவே அப்போது தடுத்து நிறுத்தப்பட்ட இந்தி தமிழகத்தில் மீண்டும் தலையெடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதன் மூலமாக எங்களுக்கெல்லாம் ஒரு மொழியின் மீது ஒரு பற்றாதிக்கும். நாம் படித்து முடித்த உடனே தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு ஒரு வேலைவாய்ப்பை பெற்று தந்தது. நான் படிக்கும்போது எம்ஏ படிக்கும்போது தமிழில் சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய பொன்வண்ண தந்தாதி என்ற நூலை நான் ஆய்வு செய்தேன். அந்த பொன்வண்ண தந்தாதியில் 100 பாடல்கள், பொன்வண்ணம் யுவண்ணம் அவ்வண்ணம் பொன்மேனி மெலிதிலும் என்று சொல்லி இறுதியாக முடிக்கும்பொழுது பொன்வண்ணம் என்று 100வது பாடல் முடியும். அந்த 100வது அந்தாதி என்றால் முதலடி ஈட்டடி, ஈட்டடி தான் முதலடியாக வரும். ஆகவே அப்படிப்பட்ட அந்தாதி இலக்கியத்தை நான் படித்து ஆய்வு செய்து அதில் ஒரு சிறப்பான மதிப்பெண்களை பெற்றவன் நான். ஆகவே இப்படி அந்தாதி மற்ற பாடங்களிலும் மதிப்பெண் பெற்றவன். எனக்கு அரசாங்கம், அப்பொழுதைய அரசாங்கம் 10A1 தமிழ்நாடு அரசு 10A1 அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு அரசு ஒரு வேலைவாய்ப்பு எனக்கு வழங்கியது. அது அதிராம்பட்டத்தில் இயங்குகின்ற காதர் மொய்தீன் கல்லூரி என்ற கல்லூரியில் எனக்கு அந்த ஆசிரியர் பணி அரசாங்கம் வழங்கியது. நான் அங்கே ஒரு 55 நாட்கள் பணியாற்றினேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு சுய தொழில் செய்ய வேண்டும், இப்படி பணியாற்றுவது
ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயம் போல தெரிந்தது எனக்கு. ஆகவே அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நான் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று நான் புதுவைக்கு என்னுடைய தந்தையார் அவர் செய்து தந்த அந்த லாரி தொழில் போக்குவரத்து தொழிலை நான் அதை பொறுப்பேற்று நான் செய்ய ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு அந்த தொழிலை செய்யும்போது ஏதாச்சும் வேறு வழியில் நாம் சிறப்பாக இன்னும் மேலும் வளர வேண்டும் அப்படி நினைக்கும் பொழுது 1982ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரத்தில் பல்லவன் பாலிடெக்னிக் என்ற பாலிடெக்னிக் கல்லூரியை முதலாக நான் புதுவையிலிருந்து வந்து காஞ்சிபுரத்தில் இடத்தெல்லாம் தேர்வு செய்து ஆரம்பித்தோம். அதுக்கு முறையாக அரசாங்கத்தின் அனுமதி பெற்று நடத்தி கொள்கிறோம். அதுக்கு பிறகு படிப்படியாக கல்லூரிகள் இருந்தன. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் இந்த தமிழ் படிக்கின்ற மாணவர்கள், தமிழ் கற்றவர்கள் மீதும், தமிழ் அறிஞர் மீதும், தமிழ் பற்றாளர்கள் மீதும் எனக்கு மிகுந்த ஈடுபாடும் அன்பும் பாசமும் எப்போதும் உண்டு. அந்த வகையில் இப்போ எங்கிட்ட இருக்கிற கல்லூரியில் கூட தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் வந்து இளங்கலைக்கு பிஏ தமிழ் இளங்கலை அல்லது முதுகலை எம்ஏ தமிழ் இப்படி எம்பியில் கூட இருக்குது என்கிட்ட. அதே மாதிரி இளமுனைவர், அதே மாதிரி முனைவர் பட்டம் இதெல்லாம் முறை இருக்குது. பிஹெச்டி இருக்குது தமிழில். இதெல்லாம் வந்து மாணவர் படிக்க வரும்போது அவர்களால் முடியவில்லை, பணம் கட்ட முடியவில்லைன்னு சொன்னால் நான் எல்லா மாணவருக்குமே யார் வந்து கேட்குறவங்களெல்லாம் நான் கட்டணமின்றி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். இது இல்லாமல் வேறு பல பொறியியல் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரியில் கூட நிறைய மாணவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை தமிழர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு அவளால் முடியவில்லை என்றால் நான் நிறைய சிறப்பு சலுகைகளை செய்திருக்கின்றேன். அதெல்லாம் கட்டணமில்லாமல் படிக்க வச்சுருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் இதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படி எல்லாருமே பானெல்லாம் வந்து நான் கட்டணமே கட்டவான வந்து கேட்டால் நான் கல்லூரி நடத்த முடியாது. ஆகவே என்னுடன் இருக்கின்ற சக உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த நிறுவனங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழ் வளர்ச்சிக்காகவும், தமிழ் கலாச்சாரத்துக்காகவும், தமிழ் பண்பாட்டுக்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் பணியாற்றி வருகின்றேன். ஆனால் அதற்காக உறுதுணையாக மாணவர்களெல்லாம் அப்படி செய்ய வேண்டும் என்று வந்தால் அவளுக்கு எல்லா உதவிகளும் நான் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே இப்படி ஒரு தமிழ் பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்ட காரணத்தால் தான் புதுவை மாநிலத்தில் வசிப்பவராக, அதை பிறப்பிடம் தமிழகம் என்றாலும் நாம் வாழுமிடம் வசிப்பிடம் புதுவை மாநிலம். அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கத்தில் முதலாக பொருளாளராக, அதற்கு பிறகு வாழ்நாள் உறுப்பினராக, பொருளாளராக, தலைவராக இப்பொழுது பணியாற்றி கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக சார், மொழி மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக நீங்கள் செஞ்ச பணிகளில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது ரொம்ப தேவையான ஒன்று கூட இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஒரு கல்வியாளராக கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம், அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனின்னு சொல்லலாம். இப்போ புதுவை தமிழ் சங்கத்தோட ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் அதில் பல பொறுப்புகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க. பொதுவாக ஒரு தமிழ் சங்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அந்த சங்கம் வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்தியிருக்கு, ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்ச்சங்கம் மூலமாக நீங்கள் செய்கிற பணிகள் என்னவா இருக்குது சார்? தமிழ்ச்சங்கம்னா உருவானதுன்னு சொன்னால் பொதுவாக தமிழ் எல்லாம் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்க தமிழ்ச்சங்கம்லாம் தமிழை வளர்ப்பதற்காக அந்த தமிழ்ச்சங்கம்லாம் உருவாக்கப்பட்டது. முதல் சங்கம், 2ஆம், 3ஆம், இப்போ 4ஆம் சங்கம்லாம் உருவாகினது. ஆனால் இப்போது எல்லா பகுதிகளிலும் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் உருவாக்கப்படும். அது உண்மையிலேயே தமிழை வளர்ப்பதற்காக தான் தமிழ்ச்சங்கம். தமிழை வளர்ப்பது, அதன் மூலமாக மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பது, மாணவர்கள் பயிற்றுவிப்பது, அவர்களை தமிழிலே நல்ல சிறந்தவர்களாக உருவாக்குவது, கவிதையில் உருவாக்குவது, கட்டுரை, பேச்சுக்கலை, இப்படி எல்லா பயிற்சிகளும் அனைத்து உருவாக்க வேண்டும் நிலையில் தான் இன்றைய தினம் தமிழ்ச்சங்கமும் தமிழ்நாட்டிலும் வேறு பிற மாநிலமும் உலக அளவிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படித்தான் புதுவை தமிழ்ச்சங்கம் தமிழை வளர்ப்பதற்காக, தமிழ் மொழியை வந்து மேலும் உயரடை செய்வதற்காக தான் புதுவையில் தமிழ்ச்சங்கம் தோன்றியது. அதை இப்பொழுது நாங்களும் அதே மாதிரி தான் செயல்படுறோம். நீங்கள் இப்போ ஒரு கடந்த ஓராண்டு காலம் சொல்கிறீங்க. ஆக வந்து ஓராண்டு காலம் என்று சொல்லும்பொழுது இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து மாத நிகழ்வாக ஒவ்வொரு மாதமும் தமிழ்ச்சங்கம் ஒரு நிகழ்ச்சியினை அந்தந்த மாதத்தில் சிறப்படைவது. இப்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, இப்படி எல்லாம். அதே மாதிரி மே மாதத்திலிருந்து தொழிலாளர்கள் தினம், இப்படி பல்வேறு நிகழ்வுகள். அது புதுவை இப்பொழுது இந்த மாத நிகழ்ச்சியாக நாம் புதுவையில் இருக்க கவிஞர் வாணிதாசன் நிகழ்ச்சி, அதே மாதிரி கவிஞர் அருள்வழியம் தமிழுடைய நிகழ்வு, பிறந்த நிகழ்வு, இப்படி எல்லா நிகழ்வுகளையும், சிலப்பதிகார விழா, இப்படி பல நிகழ்வுகள் நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு முறையாக நாங்கள் அதை அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் புதுவை வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அந்த தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக
அவர்களுக்கு தமிழ் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இலக்கண வகுப்புகளை நாங்கள் தமிழ்ச்சங்கம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இலக்கண வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அதிக எண்ணிக்கையில் மாணவர் வந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனால் இப்போ நடத்துகிறோமா இல்லையான்றதே கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ரெண்டாவது கவிதை பயிலரங்கம், கவிதைக்கு பயிற்சி, அதே மாதிரி கட்டுரை எழுதுவதற்குண்டான பயிற்சி, மேலும் வந்து பேச்சுக்கலைக்கு பயிற்சி. இப்போ பேச்சுக்கலை பயிற்சி கூட அறிவிப்பு நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். பேச்சுக்கலையில் நிறைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லை, தமிழர்களை அழைத்து யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு பேச்சுக்கலை, கவிதை எழுதுவதற்கு அந்த பயிற்சி, இப்படி பல சிறப்பு. அதே மாதிரி முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயலிசை நாடகத்தினுடைய நாங்கள் நாட்டியாலய அரங்கம், அதே மாதிரி இசை அரங்கம், இசை நிகழ்ச்சி, இப்படிலாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ஓவிய போட்டியும் வந்து நாங்கள் ஓவிய நிறுத்தினோம். அழைப்பு கொடுத்து மாணவர்களை மற்றவர்களை அழைக்கிறோம். ஆனால் எண்ணிக்கை அதிகப்படியாக வந்தால் சிறப்பாக செயல்படுத்த முடியும். எண்ணிக்கை குறைவடையும் பொழுது அதை வகுப்பு எடுக்கின்ற ஆசிரியர்களே தயக்கம் காட்டுகின்றார்கள். ஆகவே அது கொஞ்சம் அதில் இடர்பாடு இருக்கின்றது. அது இல்லை என்றால் நல்ல சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டோம். ஆனால் தமிழ்ச்சங்கம், புதுவை தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரையில் தமிழ்ச்சங்கம் எல்லா ஊரிலும் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. எல்லா அமைப்புகளும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் புதுவை தமிழ்ச்சங்கம் இப்பொழுது கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்ற ஒரு தமிழ்ச்சங்கம் புதுவை தமிழ்ச்சங்கம் ஒன்றாக திகழ்கிறது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான். ஆக இப்போது மொழி ஆர்வம் அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்கள் இயலிசை கவிதைகள் நாமும் சொன்னீங்க. பொதுவாக கவிதைகள் பாடல்கள் அப்படின்னும் போது நீங்கள் வியந்து பார்த்த கவிஞர்கள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நாங்கள் இப்போ புதுவையில் பார்க்கும்போது நாங்கள் வியந்து பார்த்துக்கிறது, புதுவைன்னு சொன்னாலே பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதுக்கு மாற்றுக்கிறது யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்கிறார்கள, அப்படி இப்போ சொல்லக்கூடிய அந்த மொழி தமிழை வந்து உயிர்னு சொல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 8 இடங்களில் அவர் கவிதைகளில் வருகிறது. ஆக இந்த உலகம் பூரா பாவேந்தர் பாரதிதாசனுடைய புகழ் இந்த உலகத்தை எந்த மூலை முடுக்கில் போனாலும் சரி, தமிழர்களுக்கு எல்லா இடங்களிலும் அவருடைய புகழ் பரவி கொண்டு வந்தது. ஆனால் அதே பாவேந்தர் அவர்கள் கொலைவாளினை இடரா கொடியோர் மிகு செயல் அறவேன்னு சொல்லக்கூடிய அந்த வைரவடிகள் வந்து தமிழுக்கு இழுக்கு நேரும்போது அப்படி சொல்லக்கூடிய ஒரு வைரவடிகளாக கருதப்படுகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட பாவேந்தருடைய புகழ் நான் மலேசியாவில் மேலும் பல நாடுகளில் மொரிஷியெல்லாம் போயிருக்கும்பொழுது பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களில் அவருடைய படத்துடன் கூடிய அவர் கவிதைகளெல்லாம் அந்த சுவரில் அந்த எழுதப்பட்டிருக்கின்றது. அது போன்ற சில இடங்களில் மிக பெரிய அளவில் வந்து செய்திருக்கின்றார்கள். ஆகவே பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த தமிழ் உணர்வு எங்களுக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய ஒரு உணர்வாக நாங்கள் கருதினோம். அதே போன்று பாரதியார் புதுவையில் வாழ்ந்த அந்த 10 ஆண்டு காலம்தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம். அந்த காலம் அவர் வாழ்ந்த காலம். அது புதுச்சேரியில் தான் ஒரு அதிகப்படியான காலம் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே இப்படி பாவேந்தர் பாரதியார் இப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழொலி மற்றும் உள்ள கவிஞர் வாணிதார், இப்படி பல கவிஞர்கள். இன்றைய தினம் புதுச்சேரின்னு சொன்னால் நிறைய இன்றைய தமிழ்நாட்டிலே ஒரு கவியரங்கம் நடத்தணும்னு சொன்னால் எவ்வளோ மக்கள் கூடுகின்றார்களோ அதை விட அதிகப்படியான மக்கள் கூடுகின்ற மாநிலமாக இன்றைய தினம் புதுவை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் நிகழ்வுகள் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட தலைநகரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது எத்தனை நாட்கள் நடப்பதில்லை. ஒரு நிகழ்ச்சி எவ்வளோ மக்கள் வருகின்றார்களோ அதை விட கூடுதலான மக்கள் புதுவை மண்ணிலே கூடுகின்றார்கள். அதை பங்கேற்கிறார்கள், அதில் கலந்து கொள்கிறார்கள், அதை கேட்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஆகவே தமிழ் அது வந்து ஒரு சித்தர் பூமி என்று புதுவை சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சித்தர் பூமியில் இன்றைய தினம் தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற இடமாக நான் புதுச்சேரியை கருதுகின்றேன். தமிழ் மொழி மீது ஆர்வம், அது கவிதைகள், இன்னைக்கு அதோட போக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் இங்கே தமிழ்நாடை விட அதிகமாக கூடுறாங்கிறதே ஒரு ஆரோக்கியமான ஒரு தகவல் தான். இருந்தாலும் இப்போ மொழி மீது இருக்கிற ஒரு ஆர்வம் பற்றி இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தில் கொஞ்சம் குறையிறது, ஒரு தேக்க நிலை இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக நம்ம உங்களோட காலகட்டத்திலாம் மொழி திணிப்புக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தி அதை ஜெயிச்சிருக்கீங்கன்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு அதோட போக்கு திருப்பியும் அந்த நிலைக்கு போயிடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. பொதுவாக ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு இங்கே ஏற்படுது? தமிழ் மொழி மீது கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் மத்தியில் குறையிறத பார்க்குறோம். இதோட யார பொறுப்பு இதுக்கு? இது காரணம் வந்து வேலை வாய்ப்பு தான், பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் தான். தமிழ் படித்தால் வேலையே கிடைக்காது அப்படின்ற எண்ணத்தை தமிழக மாணவரிடம், தமிழகத்தில் இளைஞர்களிடம், தமிழகத்தில் குழந்தைகளிடம் அந்த எண்ணத்தை புகுத்தி விட்டார்கள்.
ஒரு காலத்தில் தமிழ் படித்தா வேலையே கிடைக்காத காலம் என்னுடைய காலம். அப்போ தமிழ் படித்தா நிச்சயம் வேலை கிடைக்காம நான் தமிழ் விரும்பி படித்தேன். இனி நான் இந்த அளவு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னு சொன்னால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நான் தமிழால் மட்டுமே உயர்ந்தோம். அதில் வேறு மாறுபட்ட கருத்தே கிடையாது. நான் தமிழ் படித்தேன், அதனால் உயர்ந்தேன். தமிழுக்காக வாழ்ந்தேன், உயர்ந்தேன். தமிழருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஆனால் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் இப்போ என்னுடைய நிலை. ஆனால் இது எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்னு என்னால் தெரியாது. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தமிழ் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் தான் தமிழ் வழிக்கல்வி கொண்டு 5ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி ஆதார கல்வி தமிழே படிக்க வேண்டு தான் கொண்டு வந்தார். அது இப்போ காலப்போக்கில் மாறி மாறி காலத்தின் கட்டாயம், ஆட்சிகள் மாறும்பொழுது காட்சிகள் மாறுவது போல் இந்த நிலைகளெல்லாம் மாறுபட்டு இப்போ வந்ததால் அந்த கல்வியினுடைய தமிழ் வழி கல்வியினுடைய மோகம் சற்றேற குறைந்து கொண்டே வந்திருந்து வேறு மொழி மோகம் அதிகமாக, ஆங்கில மோகம் அதிகமாக இருந்தது. ஆனால் வேற்று மொழி மோகங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழலை இப்போ கூட நம்ம பார்க்கலாம். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோடு சொல்லியிருக்கார், இந்தியா வளர்ந்தால், இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்குது, ஆனால் இந்தியா வளரும்பொழுது இந்தி மொழி வளரும் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. நாம் இது ஒரு கூட்டாட்சி தத்துவம். இந்தியா என்பது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கின்ற ஒரு நாடு இது. ஆகவே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு மொழி மட்டும் வளர்ந்தால் ஒரு நாடு வளரும் சொல்ல முடியாது. இந்தியாவுடைய ஆட்சி மொழிகள் அனைத்தும் வளர்ந்தால் இந்தியா வளரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அது எப்படி, ஆனால் ஒரு மொழியினுடைய ஆதிக்கத்தால் பிளவுபட்ட ஒரு வரலாறு உலகத்தில் உண்டுன்னு சொன்னால் அது சோவியத் ரஷ்யா தான், யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா. ஆனால் இன்றைய தினம் அந்த சோவியத் ரஷ்யாவில் உஸ்பெஸ்கிஸ்தான் மாநிலத்திலிருந்தே தான் இந்த கருத்து வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய மொழியை நாம் வளர்ப்போம். இந்த ஜப்பான் மொழியில் பேசுகிறாங்க, சீனாவில் பேசப்படுகின்ற மொழி சீன மொழி, மாண்டரின் என்ற மொழி. அந்த மாண்டரின் மொழியில் கல்வி பயின்றதான் இன்றைய தினம் உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை சீனா நாடு கண்டு கொண்டிருக்கின்றது. ஜப்பானிய உலகத்தில் உயர்ந்திருக்காங்க தாய்மொழியில் அவங்க கல்வி. அதே போன்று மேலை நாடுகளில் அமெரிக்கா போன்ற ஆங்கிலம் அவங்களும் தாய்மொழியை அந்த ஆங்கிலம். அதே நம்முடைய தாய்மொழியில் படித்து முன்னேறினால் நிச்சயம் நாம் முன்னேற முடியும், முன்னேறலாம், முன்னேறி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே தாய்மொழி வழி கல்வி பயின்றவர்கள் உலகத்திலேயே பல சிறப்புகளை பெற்றிருக்கிறார். இந்த யூதர்களால் பேசப்படுகின்ற மொழியாக கருதப்படுகின்ற ஈப்ரு என்ற மொழி ஒரு கட்டத்தில் அந்த மொழியுடைய வளர்ச்சி குறைந்து விட்டது, அழிந்து விடக்கூடிய நிலையில் இருந்த மொழி இன்று உயிர் கொண்டு எழுந்து இந்த உலகத்திலேயே அறிவியலில் முன்னேறியவர்களாக கருதப்படுபவர்கள் இன்று யூதர்கள் தான் கருதப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அடிப்படை காரணமே அவருடைய தாய்மொழி அந்த ஈப்ரு என்ற அந்த மொழி. அந்த மொழியை பேசுகின்ற காரணத்தால், அந்த மொழியை படிக்கின்ற காரணத்தால், அந்த மொழியின் மூலம் ஆராய்ச்சி செய்கின்ற காரணத்தால் அவர் மிகப்பெரிய வெற்றி என்று உலகத்தில் யூதர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலை நம் தமிழுக்கு எப்பொழுதும் உண்டு வரும். ஆனால் அதை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் என்ன முயற்சி அப்படின்னு சொன்னால் தமிழ் வழி கல்வி, தமிழில் பயிரணும். ஆனால் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது வீட்டிலே நாம் தமிழ் பேசுறதில்லை. இப்போ நிறைய வீடுகளில் தமிழ் பேசுவதில்லை. நானே அலைபேசியிலும் தொலைபேசியில் பேசும்பொழுது முடிந்த அளவுக்கு தமிழை பயன்படுத்தி பேசி கொண்டிருக்கின்றேன். ஆகவே எல்லோராலும் அப்படி பேச முடியாது, பேச முடியவில்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு செய்தி ஒன்று, ஒரு சில நேரங்களில் செம்மொழியை பற்றி ஒரு பாடல் அலைபேசியில் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரே நாளில் ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த பாடலை எடுத்து விட்டாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு வளர்ச்சிக்கு உண்டான அடிப்படையாக எனக்கு தெரியல இது. ஆனால் காரணம் என்னான்னு காலம் பதில் சொல்லும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தத்துவ காரணங்களால் நாம் மொழியை, நாம் தமிழர்கள் மொழியை இழந்தால் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடுவோம். நம்மளுக்கு அடையாளமே நம் மொழி தான். அந்த மொழியை நாம் மேலும் வளர்ச்சி அடைச்சிடும், பண்ண வேண்டும், காப்பாற்ற வேண்டும், அது வளர்ச்சி அடை செய்ய வேண்டும். நாம் குடும்பத்தில் பேசும்போது குழந்தைகிட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம், மம்மி டாடி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. நான் பேசும்போது தமிழில் தான் பேசுகிறேன். அது எத்தனை நான் பேசிட்டு வந்தேன்னா மற்றவங்க என்ன பேசுகிறான்னு தெரியாது. எல்லா குடும்பத்தையும் எடுத்துக்க முடியாது. பொதுவான பரவலாக அதிக எண்ணிக்கையில் இப்படிலாம் காலம் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, ஒரு பெருமையாக கருதுகிறாங்க. ஆங்கிலத்தில் கலந்து பேசினா தான் பெருமைன்னே நினைக்கிறாங்க. அது போய் ஒவ்வொரு இடையும் சொல்ல முடியாது. அது முழுக்க அரசாங்கமே அதை முடிக்க முடியாது. அதை பயன்படுத்தின மக்களாகிய தமிழ் மக்கள், தமிழர்களாம் அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைத்தாலே மாற்றம் நிச்சயமாக வந்துடும். நிச்சயமாக சார்.
தமிழ் மொழி, தமிழ் பற்று முதல்ல தமிழ்நாட்டுல தாய்மொழியில நம்ம படிக்கணுன்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணுன்றதை வலியுறுத்தி சொல்றீங்க. நீங்க பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு. பல நாட்டுல இருந்தும் தமிழர்கள், ஒரு மொழியாளர்கள், சிறந்த ஒரு துறையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வரவேற்று புதுவையில வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா இதுவும் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தமிழர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கான. இப்போ வேற நாடுகள்ல போய் பார்க்கும்போது தமிழ் மொழியோட வளர்ச்சி முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா புதுச்சேரியில் நான் ஒரு 15 ஆண்டுகளாக புதுச்சேரிக்கு வருகின்ற அயல்நாட்டு தமிழர்கள், அயல்நாடு எந்த நாடாக வந்தாலும் சரி, தமிழர்கள் வந்தால் அவங்கள சிறப்பாக வரவேற்று உபசரித்து வழி அனுப்புவதை நானுடைய கொள்கையாக லட்சியமாக நான் கொண்டிருக்கின்றேன். அவளுக்கு சில ஊர்களுக்கு கூட ஒரு 6 ஊர்களுக்கு அழைத்து சென்று அந்த தமிழர்களின் சிறப்பை, அந்த திருக்கோயில்களின் சிறப்பெல்லாம் விளக்கி, குறிப்பாக காஞ்சிபுரம் நான் கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிற ஊர் அது காஞ்சிபுரம். ஏன்னா கல்வி நிறுவனம் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். ஆக அந்த நிறுவனங்களில் காஞ்சிபுரத்தை அவங்க என்னென்ன பார்க்க விரும்புகிறாங்களோ எல்லாம் நான் அந்த காட்டுக்கு கொண்டு வந்து அவங்களெல்லாம் பார்க்க வைத்து அவர்களுக்கு உபசரித்து அனுப்புகின்ற செயலை நான் தொடர்ந்து செய்துட்ருக்கேன். அதே போன்று நான் மேலை நாடுகளுக்கெல்லாம் செல்லும்பொழுது இப்போ மொரிஷியஸ் தீவில் வந்து அது போன்ற ஒரு சிறப்பை நாம் தமிழுக்கு பார்த்துருக்கோம். அது மலேசியாவில் ரொம்ப இந்த உலகத்திலேயே தமிழர்கள் வந்து எல்லா நாடுகளிலும் வாழ்கிறார்கள், வசிக்கிறார்கள். ஆனால் உண்மையாக வாழ்கிற ஒரு நாடுன்னு சொன்னால் அது மலேசியா தான். அந்த நாட்டில் தான் தமிழர் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகளோடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அதே போன்று நீங்கள் இலங்கையிலலாம் எப்படின்றத எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படிப்பட்ட நாட்டிலிருந்து, இலங்கையிலிருந்து மலையக தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்கள் இந்திய அரசினுடைய அனுமதி பெற்று தரமணியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் 100 மாணவர்கள் படிக்கின்றார்கள். அந்த 100 மாணவர்களையும் நான் அழைத்து வந்து புதுச்சேரியிலும் அதே போன்று காரைக்கால், கடலூர், சிதம்பரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் அழைத்து சென்று அவளுக்குரிய அந்த ஒரு மிகப்பெரிய மரியாதையெல்லாம் நான் செய்து அவளுக்கு உண்டான அந்த பயிற்சி வகுப்புகளை கூட நான் எங்கள் கல்லூரி மூலம் நடத்தியிருக்கின்றேன். அப்படி நடத்தி அவள் வழி அனுப்பி வச்சுருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் என்ன, இந்த பிரச்சனை இல்லாத மலையக தமிழர்களாக இலங்கையிலிருந்து இந்திய அரசாங்கம் அவளெல்லாம் அழைத்து இங்கே படிப்பு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் உண்மையாக வந்து மலையக தமிழர்கள் அந்த உணர்வோடு தான் எங்கள் கல்வி பயிலும் பாடம் படிக்கிறார்கள். தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்ககிட்ட இருக்குது. நான் இது தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டாக செய்துட்ருக்கேன். ஆனால் சென்ற ஆண்டு எனக்கு உடல்நிலை பாதிப்பு செய்ய முடியல. இந்த ஆண்டு தொடர்ந்து செய்வேன். ஆகவே இப்படி உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வச்சுக்கின்றார்களோ அவர் குறிப்பாக புதுச்சேரிக்கு, இப்போ மலேசியாவுன்னு சொல்லப்போனால் இன்னொன்று மலேசியா எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் இருக்கார். அவர் அடிக்கடி வருவார். இப்போ கூட வருகின்ற 11ஆம் தேதி சென்னையில் ஒரு நிகழ்வுக்காக வருகை தர இருக்கின்றார். இப்படி பல நாடுகளிலெல்லாம் எனக்கு பல அழைப்புகள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் எனக்கு போக தான் என்னால் முடியலையே ஒழிய உடல்நிலை கருதி, இல்லைன்னா மாதம் நான் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு உண்டு. இருந்தாலும் அதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு காரணமே இதை நான் சுற்றுப்பிரயாணமோ சுற்றுலாவுக்கோ போகிறதே இல்லை. நான் இது மாதிரி தமிழ் அமைப்பு அழைக்கும்போது தமிழுக்காக அங்கே இருக்கின்ற மக்களிடம் நான் பகிர்ந்து மொழியை பகிர்ந்து கொள்ள, இன உணர்வை பகிர்ந்து கொள்வதற்காக தான் நான் இந்த பயணங்களை நான் மேற்கொண்டு அவர்களோடு கலந்துரையாடல் செய்து வந்திருக்கிறேன். தவிர தனிப்பட்ட முறையில் நான் சென்று வந்து அதெல்லாம் புகழ் அடைய வேண்டும், அது எனக்கு நல்ல பேர் வரணும் அப்படிலாம் நான் எப்போவும் நினைக்கிறதே கிடையாது. நிச்சயமா சார், ஒரு கல்வியாளராக, ஒரு தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் கொண்டவரா, இன்னைக்கு தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது மூலமாக உங்களோட தமிழ் பணி எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, அதுவும் புதுவை தமிழ்ச்சங்கம் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அந்த மொழி ஆர்வத்தை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகணுன்னா பள்ளிகள்லேருந்து, வீட்டிலேருந்து இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் படிப்போட அவசியம் என்ன, தாய்மொழியில் நம்ம படிக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம சிறந்து வர முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.